இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம். மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் பிளேசைட் மற்றும் டியோஜனிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். அனைவரும் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் உடல் சுகத்துடன் இருக்கிறீர்களா? அப்படியாய் உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைக்க வேண்டும் என்று அனுதினமும் நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக தவறாமல் ஜெபிக்கின்றேன். நீங்கள் வீட்டிலோ அல்லது வேலையிடத்திலோ எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி, அது சிறியதோ அல்லது பெரியதோ எதுவாக இருப்பினும் தேவ மகிமை ஒன்றிற்காகவே செய்யுங்கள் நண்பர்களே. எந்த ஒரு மனிதருக்காகவும் முகத்திற்காகவும் பெயருக்காகவும் புகழுக்காகவும் செய்யவே செய்யாதீர்கள். எதையுமே எதிர்பார்க்காமல் உங்கள் கடமையை முழு இன்வால்வ்மெண்ட்டுடன் ஒரு மகளாக, மகனாக, தாயாக, தந்தையாக, இன்லாஸாக, டீச்சராக, ஃப்ரெண்டாக, நர்ஸாக, பேங்க் வேலை அல்லது ஐடி வேலை, ஸ்டூடெண்டாக, பிஸ்னஸ் செய்பவராக, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வேலையை, உங்கள் கடமையை நீங்கள் சரியே செய்யும் போது, முழு மனதுடன் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் போது, அதை யார் பார்க்கிறார்களோ இல்லையோ, யார் உங்களை பாராட்டுகிறார்களோ இல்லையோ, உங்களுக்கு அதுக்கான அங்கீகாரமும் மேல் பதவியும் தருகிறார்களோ இல்லையோ, நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயம் தன் அழகிய கண்களை கொண்டு உங்களை கண்ணோக்கி பார்ப்பார் நண்பர்களே. அதற்கான கைமாறை உங்களுக்கு ஏற்ற வேளையில் தருவார், உயர்த்தி வைப்பார். இதையே இன்றைய வசனம் கூறுகிறது. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்று. ஆம், அவர் உங்கள் இதயத்தை காண்கின்ற தேவன் அல்லவா? இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் இதயத்தையும் ஆண்டவர் இயேசு ஆராய்ந்து அறிகிறார். மனிதர்கள் முகத்தையும் பணத்தையும் பதவியையும் தான் பார்ப்பார்கள். உங்கள் இதயம், அதில் உள்ள கஷ்டங்கள், கவலை, ஆசை, ஏமாற்றம், எதிர்பார்ப்பு, மன்றாட்டு, விண்ணப்பம் அனைத்தையும் கவனித்து பார்ப்பவர் நம் அன்பு இயேசு ஒருவரே. எந்த மனிதரும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ளவற்றை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசு இருக்கிறாரே, அவர் அறிவார். ஒருபோதும் இயேசு வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பதே கிடையாது. என் பிள்ளையின் இதயம் எப்படிப்பட்டதாயிருக்கின்றது? அவருக்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? எப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்கள், நல்ல எண்ணங்கள் நம் மனதில் இருக்கின்றது? நம் மனதின் அடியாளத்தில் உள்ள காரியங்கள், அதில் புதைந்து உள்ள விஷயங்கள் அனைத்தும் இயேசுவுக்கு வெட்ட வெளிச்சம் நண்பர்களே. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறதுனாலேதான் நீங்கள் சோர்வாக இருக்கும்போது, அசதியாக இருக்கும்போது, நொந்து போய் இருக்கும்போது, தனிமையை அதிகமாய் உணரும்போது உடனே உங்களை பலப்படுத்துகிறார், ஆறுதல் படுத்துகிறார். தன் வார்த்தையை கொண்டு, நல்ல மனம் கொண்ட மனிதர்களை கொண்டு உங்களுக்கு உதவிகளை அனுப்புகிறார். உங்களிடம் ஃபோன் பண்ணி பேச வைக்கிறார். உங்களோடு வேலை செய்ய அனுமதிக்கிறார். என் பிள்ளை சோர்ந்து போய் இருக்கிறாள், என் மகள் இந்த விஷயத்தை எப்படி நான் சமாளிப்பது என்று வழி தெரியாமல் இருக்கிறானே என்பதாய் உணர்ந்து உடனே உங்களை தேற்றுகிறார். நம் இதயத்தை ஆராய்ந்து அறிந்து பதில் தருகிற இயேசு மகத்தான ஆண்டவர். அவரை ஒரு நாளும் விட்டு விலகிடாமல் அன்றாடம் காலையிலும் மாலையிலும் ஜெபியுங்கள். ஒவ்வொன்றாய் காரியங்கள் உங்கள் எதிர்பார்ப்பின்படியே அழகாய் நடப்பதை பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் இதயத்தை மட்டுமே காண்கின்றீரே. அதிலே உள்ள கவலைகள் நீங்கி வேண்டுதல்களை நிறைவேற்றுமாறு உமது பாதப்படியிலே வணங்கி எங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம் இயேசுவே.
ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.